நம்ம எல்லாருக்குமே அதாவது ஒரு விளாகரா இருக்கட்டும், இல்ல வந்து ரைடரா இருக்கட்டும், இல்ல டிராவல் லவ்வரா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு தடவையாவது இங்க போயிட முடியாதா அப்படின்னு சொல்லி நினைக்கிற ஒரு இடம் தான் வந்து லடாக். அங்கதான் வந்து இவர் பிறந்திருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா அவர் படிக்கும்போது பள்ளிக்கூடமே வந்து கிடையாது. அதனால அவங்க அம்மா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவரோட 9 வயசு வரைக்குமே அவங்க தான் வந்து அவங்களுடைய அந்த மதர் டங் இருக்குல்ல, அவங்களுடைய தாய்மொழியை வந்து சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா வேற ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணும்போது அவருடைய தாய்மொழி வேற, அவர் படிச்ச மொழி வேறையா இருக்கும்போது அது வந்து அவருக்கு ரொம்பவே வந்து சிரமமா இருந்திருக்கு. அதனால டீச்சர்ஸ்லாம் என்ன முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, இவருக்கு வந்து படிப்பே வராது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அவர் வந்து ரொம்பவே நல்லா படிக்கக்கூடியவர். அதுக்கப்புறமா என்ன பண்ணிருக்காருன்னா, அவருக்கு பிடிச்ச ஒரு ஸ்கூல்ல போய் அவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்காரு. சின்ன வயசுலயே வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு மொழியில இருந்து வேற மொழியை படிக்கும் போது அப்போ ஒரு மாணவனா நம்ம என்ன மாதிரியான டிஃபிகல்டிஸ் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்றோம் அப்படிங்கறத அவர் அப்பவே நல்லா தெரிஞ்சிருக்காரு, புரிஞ்சிருக்காரு. அதனாலதான் இப்போ நீட் எக்ஸாம்னால மாணவர்கள் வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியுது.